Daily. Taste the Daily. தென்னிந்திய மாநில கட்சி தலைவர்களை சந்திக்க கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கேரளாவுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இன்று இந்த கூட்டுக்குழு அமைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில் யார் யார் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, யார் யாரெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள், அது பற்றிய விவரம் என்ன? மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பு வரைவு குறித்து அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு வரைவு நிறைவேற்றப்பட்டால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி எழுதியிருந்தார். குறிப்பாக இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் மாநில அரசுகள் மீது தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கை என்பது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மத்திய அரசிடமிருந்து குறைக்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்றும், மேலும் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்கள் மத்திய அரசினுடைய நியமனம் குறித்து மத்திய அரசு நியமிக்கிறது குறித்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் தனியாக செயல்பட முடியாது என்றும், அதே போல ஒரு அரசை நியமிக்கும் அடிப்படையில் அந்த இடம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு இல்லாமல் போய்விடும், இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்றும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கை என்பது இருக்கும் எம்பிக்களை குறைக்கும் செயலோ மட்டுமல்ல, பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மிகவும் குறைவான அளவுகளாக கொண்ட ஜனநாயக உரிமையாக இருக்கும் என்றும் ஏற்கனவே அது சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுக சார்பில் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தின் போது பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒருவேளை இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை அடிப்படையான வரைவு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் எம்பிக்கள் குறையும், அதே போல எந்தெந்த மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு திமுக சார்பில் ஒவ்வொரு பிரதிநிதிகளை அனுப்பி அவர்கள் அனைவரையும் ஒரே குழுவாக நியமிப்பதற்கு தற்போது திமுக முயற்சி எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் எந்தெந்த மாநிலங்களும் குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை கணக்கிட்டு அந்தந்த மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டுக்குழுவாக செயல்பட திமுக முடிவெடுத்து அதற்காக ஒவ்வொரு பிரதிகளையும் அனுப்புகிறது. அதன் அடிப்படையிலே கேரளாவுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும், அதே போல ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும், மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி அவர்களையும், ஒடிசா மாநிலத்திற்கு அமைச்சர் TRP ராஜா அவர்களும் செல்லிருப்பதாக தகவல் வருது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்கள், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு புது ஆட்களை அனுப்புவதற்கும் அதே போல கட்சி நிர்வாகிகளை அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. Taste the Daily.